Hi students, and இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா parity generator பார்க்க போறோம். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது நீங்கள் சேனலில் பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆட் parity generator அண்ட் ஈவன் parity generator. ஓகே, ஒரு பார்ட் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் போத் ஈவன் parity அண்ட் ஆட் parity generator. செக்கர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஈவன் parity bit generator. Okay, so even parity bit generator in the sense even and odd. Okay, you have to இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா even number of ones and odd number of ones எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஜீரோ வரும். ஓகே, சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா அதுதான் வந்து parity bit generator. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வில் பி ஹேவிங் திஸ் ஈவன் parity bit generator ட்ரூத் டேபிள் இங்கே இருக்குது, 3 bit மெசேஜ் இருக்குது இங்கே. ஓகே, அதுக்கான parity bit ஜென்ரேட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஓகே, இந்த இன்புட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் எங்கெல்லாம் எனக்கு ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கும், அதாவது ஒன்னே இல்லாமல் இருக்கிறது, 2 ஒன் இருக்கிறது, 4 ஒன்று இருக்கிறது, அந்த இடத்துல எல்லாம் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோ வந்துருக்கும். சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஈவன் parity bit ஜென்ரேட்டரில். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒன்றும் இங்கே இல்லை, ஸோ இங்கே வந்து ஜீரோ வந்துருக்கும். இந்த இடத்துல பாருங்க யூ வில் பி ஹேவிங் 2 ஒன்ஸ், 2 ஒன் இந்த இடத்துல இருக்குது, ஸோ வில் பி ஹேவிங் ஜீரோ. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஒன் இருக்குது, அகைன் ஜீரோ. அண்ட் இந்த இடத்துல 2 ஒன் இருக்குது, ஜீரோ. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் parity bit ஜென்ரேட்டரில் எங்கெல்லாம் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வருதோ அந்த இடத்துலலாம் நான் ஜீரோ போடுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து சர்க்கியூட், 2 எக்ஸ்ஆர் கேட், ஏபிசி இன்புட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா parity bit இது. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் parity ஜென்ரேட்டர். ஆட் parity ஜென்ரேட்டரில் இங்கே எங்கெங்கெல்லாம் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கும், அதாவது 1 ஒன்று, 3 ஒன்று, 5 ஒன்று, அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜீரோ வரும். ஓகே, ட்ரூத் டேபிளை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 ஒன்று இருக்குது, ஸோ வில் பி ஹேவிங் ஜீரோ. இங்கேயும் 1 ஒன், ஸோ ஜீரோ. இங்கேயும் 1 ஒன் தான் இருக்குது, ஸோ ஜீரோ. அண்ட் மற்ற இடத்துல இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஒன் இருக்குது, இங்கே 1 வந்துருக்கும். எங்கெல்லாம் ஒன்னே இல்லையோ அந்த இடத்துல parity வந்து பேட்டரி ஜென்ரேட்டர் 1 ஜென்ரேட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி 3 ஒன்ஸ் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் ஆட் நம்பர் ஆஃப் ஒன். ஆட் நம்பர் ஆஃப் ஒன் இருக்கிற இடத்துல ஜீரோ. ஓகே, ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று ஞாபகம் இருக்கும். ஸோ இது வந்து ஆட் parity ஜென்ரேட்டரோட லாஜிக் சர்க்கியூட். இங்கே 2 எக்ஸ்ஆர் கேட் தான், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் பி ஹேவிங் எக்ஸ்நார் கேட். சாரி, இங்கே வந்து எக்ஸ்நார் கேட் இருக்கும், இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அண்ட் இன்புட்ஸோட அந்த ஆர்டரும் மாறும். முன்னாடி இருந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி டி, இந்த இடத்துல சிங்கிள் இன்புட் இருக்கிற இடத்துல சி இருக்கும், ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிசி. ஓகேங்களா? ஸோ அந்த அவுட்புட் இன்புட் கொடுக்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுக்கான ஃபிங்கர் கேட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி அஞ்சாக் டிஜிட்டலில் இங்கிலீஷ் வெர்ஷன் அப்லோட் ஆகிருக்கு. யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் லிசன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹாப்பி லேர்னிங்.